வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். நமக்கு இந்த ஒரு இன்சைட் பார் கேண்டில் மாதிரி இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா, இது மறுபடியும் இன்னொரு இன்சைட் பார் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லியிருந்தோம். அப்படி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அகெயின் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஒரு கேப் அப்போ ஒரு பிரேக் டவுனோ ஏதாவது வந்து ஆயிடணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்தோம். அதேமாதிரி நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து நல்ல வால்யூமோடு வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கிடையாது. ஈவன் தோ நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகுதுன்னு சொல்ல வரல, ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ரேஞ்சை நம்ம வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். நேற்று மாதிரி வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து இன்னொரு நாளும் அப்படியே வந்து கண்டினியூ வந்து ஆகும். ஸோ அதன் காரணமாக தான் நம்ம வந்து சொன்னோம். எனிவேஸ் நமக்கு நாம் எதிர்பார்த்த அந்த ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ நாளை அப்படிங்கிற சேம் லெவல் தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. இன்றைக்கி நேற்று 2 நாளும் நமக்கு வந்து வால்யூம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் வந்து சுத்தமாக வந்து இல்லை. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் மூவ் அப்படிங்கிறது நாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஒரு 25,200 25,250 இந்த ஏரியா நமக்கு வந்து அடுத்த லெவல் மூவ் அப்படி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள ஒரு ரேஞ்ச். நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா பெருசாக இந்த லெவலில் வந்து போகாது. அதே மாதிரி வந்து கீழே வந்து இறங்காது. அது உங்களுக்கே வந்து தெரியும். பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு கீழே வந்து இறங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 24,850 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபைனலி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் நல்ல வால்யூமோட வந்து கிடச்சிருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு அப்டேட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து இப்போயே வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் வால்யூம் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து நாளைக்கு எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படின்ட்டு கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டோட அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து நாளை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை வச்சு தான் நம்மளால் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. லெவல்ஸில் வந்து சேமாக தான் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பெருசாக வந்து பயங்கரமான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து நல்ல வால்யூமோட அப்படியெல்லாம் வந்து பெருசாக வந்து மூவ் ஆகலை. கொஞ்சம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போய் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சாலும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதான். ஸோ அப்போ நாளைக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இப்படி வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு இப்படி வந்து மூவ் ஆகலாம். இது ஒரு சினாரியோ. ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம். ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன நடக்கும், ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது அப்படின்னா வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ மேபி நாளைக்கு இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் வந்து அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ அப்போ நாளைக்கு 2 விதமான மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பெருசாக வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் வந்து பண்ணுறேன். ஸோ அடுத்தது 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் நமக்கு வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படி வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த 25,000 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்தது. அதாவது இந்த எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போ செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. அதே மாதிரி பையிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,850 24,900 இந்த ரேஞ்சை வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணும்போது ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ இந்த ரெசன்ஸை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாச்சு. ஏற்கனவே நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ரெசன்ஸ் லெவலில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து வந்து மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு இந்த லெவல் வந்து பெருசாக வந்து ஹோல்டு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மேபி இப்படி வந்துட்டு இப்படி வந்து மூவ் ஆகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகலாம். இது ஒரு சினாரியோ. பை சான்ஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து பெருசாக வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணாதனால இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வால்யூம் வந்து ஒரு பிரேக் அவுட்டில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக போகலாம், அல்லது வந்து அந்த ட்ரெண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து மூவ் ஆகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து நாளைக்கு ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக வந்து போகலாம். ஒரு செல்லிங் வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அகெயின் வந்து
ஒரு 24,900 850 அந்த ரேஞ்செல்லாம் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் வந்து கரெக்டாக வந்து ஒரு 25,050 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. பெருசாக வந்து பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அந்த அளவுக்குலாம் எதுவுமே வந்து எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. செகண்ட் ப்ரியாரிட்டி மேபி நமக்கு வந்து ஒரு ஆப்போசிட் மூவ் வந்து கிடைக்கலாம். ஸோ அப்படி கிடச்சிது அப்படின்னா டவுன் மூவ் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி டவுன் மூவ் வந்து போகிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 24,900 24,800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 24,900 இந்த ரேஞ்ச் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1,11,000 ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல வந்து இருக்குது. அதே மாதிரி 24,800 1,40,000 ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. ஸோ பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,150 25,200 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து இருக்குது. அப்போ ஒரு 25,200 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,45,000 ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா 25,200 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது மினிமம். அதே மாதிரி டவுன் சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,900 24,800 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளையோட ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இதுவாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து பெருசாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான வயலண்ட்டான மூவ் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே வந்து கிடையாது. கைண்ட் ஆஃப் வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு வந்து மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ நாளைக்கும் நமக்கு வந்து ஒரு டைம் பாஸ் மார்க்கெட் வந்து இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டவுட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் மேபி இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிட்டு வந்து கீழே வந்து இறங்கிருக்கு இல்லையா. ஸோ இது வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல இந்த சப்போர்ட் கிட்ட வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து நாளையோட மூவ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் பெருசாக நாளைக்கு வந்து அதாவது ஒரு 25,100 வந்து உடைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா ஸோ நாளைக்கு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைம் பாஸ் மார்க்கெட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 25,150 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,000 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா 24,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 25,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 25,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,300 25,200 25,150 25,000 24,900 24,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு கேப் டவுனில் வந்து நடந்தது. ஸோ நேற்றோட லோ கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்ததோட லாஸ்ட் அப்படியே வந்து படுத்துக்குச்சு. பெருசாக வந்து ஒரு புல் பேக் கூட வந்து பெருசாக வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல ஒரு 55,600 இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணாங்க. டச் பண்ணோட லாஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 55,700 இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் லெவலாக இருந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த லெவலில் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணிட்டாங்க இல்லையா. அதனால் வந்து இது வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. பெருசாக அதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டியில் சுத்தமாக உள்ள டே ஃபுல்லாக. நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 55,600 வந்து இருக்கலாம். 55,600 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 55,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 55,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 56,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,200 56,000 55,900 55,600 55,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் பக்கம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு. அதுக்கப்புறம் அகெயின் வந்து க்ளோசிங் டைமில் வந்து ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ சேம் நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பாயிண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 82,200 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 81,800 நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 81,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆச்சு அப்படின்னா ஒரு 81,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 82,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,600 82,400 82,200 81,800
81,600, 81,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிட் கேப் நிஃப்டி ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12,880 ஒரு 13,020 அந்த ரேஞ்ச் வரைக்குமே ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது மூவ்மெண்ட் இருந்தாலும் பெருசாக வந்து மொமெண்டம் நமக்கு வந்து கிடைக்கல. அது எல்லாத்துலேயுமே தான் வந்து இருந்தது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,050 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,950 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,950 ஒரு பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 12,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,050 ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 13,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரப்ட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,200, 1300, 12,900, 12,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.